வணக்கம். பத்மநாபன் ராமு சேனல் நேயர்களுக்கு இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், உடல் ஆரோக்கியத்திற்கு மற்றும் இறந்து போன செல்களை புதுப்பிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம உடம்பில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது. அந்த செல்கள் எந்தெந்த உறுப்பு பகுதியிலே இறந்த செல்கள் இருக்கிறதோ அங்கதான் நமக்கு பல நோய்கள் வருகின்றது. அந்த இறந்து போன செல்களை எப்படி புதுப்பிப்பது, அதை பற்றித்தான் சாதாரணமாக எளிமையாக. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் போய். அதுக்கு நிறைய சித்தர்கள் புராடக்ட்டு நிறைய வந்திருக்கு. சித்தர்கள் பயன்படுத்திய பொருள்கள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அதுவும் அந்த பொருள்களையும் உபயோகிக்க முடியாத பொதுமக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எளிமையான வழியில் இந்த மூச்சு பயிற்சி, இது பேர் கும்பகம் என்று சொல்வார்கள். இந்த கும்பகம் எப்போ வேணுமாலும் செய்யலாம். பஸ்ஸில் போகும்போது, நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, உட்காரும்போது, கொஞ்சம் டைம் கிடைச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைச்சா இந்த பயிற்சி நம்மளால் செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அந்த கும்பகம் என்னவென்றால், நன்றாக மூச்சை கொஞ்ச நேரம், அதுக்கு முன்னாடி அந்த மூச்சை நம்ம கும்பகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும். சும்மா இப்படி ஒரு சின்ன சின்ன வார்ம் அப் செய்து விட்டு, ஒரு சில பேர் இப்படி இந்த 2 விரல்களை மடக்கி இந்த கட்டை விரலை மூக்கில் வைத்து மீண்டும் இதை அடைத்துக்கொண்டு இப்படி 2 துவாரங்கள் வழியாக நம் மூச்சை இழுக்கலாம். ஒரு சில பேர் சாதாரணமாக மூச்சை நல்லா இழுத்து கொண்டு அப்படியே நிப்பாட்ட வேண்டும். மூச்சை நன்றாக இழுத்து கொண்டு அப்படியே அதை கும்பகம் செய்ய வேண்டும். எவ்வளோ நேரம் முடியுமோ அதை நீங்கள் தம் கட்டி உடலில் அந்த காற்றை வைத்திருந்து, அது 60 நொடியை தாண்டினாலும் பரவாயில்ல, உன்னால் எவ்வளோ முடியுதோ வைத்திருந்து டபார்னு உடனே வெளியில் விட்டுறக்கூடாது. மெதுவாக மூக்கு வழியில் ஒரு 80% மூக்கில், ஒரு 10% வாயை திறந்து வச்சுக்கலாம். ஒரு 20% வாயில் மெதுவாக விடலாம். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி மெதுவாக நம்ம காற்றை இழுப்பது ஒரு செகண்ட் நம்ம
காற்றை உள்வாங்குகிறோம் என்றால் அதை ஒரு 2-3 செகண்டு எவ்வளோ முடியுதோ அதை மெதுவாக விடணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியம். இது பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடலில் உள்ள இறந்த செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது. அனைத்து இடத்துக்கு நல்ல இரத்த ஓட்டமும், எந்தெந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் செல்லவில்லையோ அந்த அனைத்து பகுதிக்கும் இரத்த ஓட்டமும் நன்றாக சீராக செல்கிறது. இதுக்கு பேர் தான் கும்பகம் என்று சொல்வார்கள் சித்தர்கள். இது எப்பேற்பட்ட நீங்கள் நோய், உங்களுக்கு ஏகப்பட்ட நோய் இருந்தாலும், நிறைய நோய்கள் இருந்தாலும், நீங்கள் அந்த சமயத்தில் ஒரு 20 நாள் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு அந்த முன்னேற்றம், நோயிலிருந்து விரைவில் விடுபடலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு மூச்சு பயிற்சி மற்றும் ஆன்மீக விஷயங்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமூக ஆவலர் பத்மநாபன். நன்றி, வணக்கம்.